சந்தோட சம்பரண பாக்கியமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, அணியும் ஆபரணமும் ஆஸ்தியோ சம்பாத்தியமும் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளதும் அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆயிலும் கடைசி எக்காலம் தோணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் கடந்து வந்திருக்கிறோம். என்ன நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் உயிரோடு இருக்கிற நாமும் மர்வமாக்கப்படுவோம். அந்த விசுவாசத்திலே நம்பிக்கையிலே நம்மை காத்து கொண்ட தெய்வ ஜனமாய் இந்த எக்காலம் இருப்பார்கள் என்ற விசுவாசத்தின் அடிப்படையிலே இந்த கல்லறையில இளைப்பாரி கொண்டிருக்கிற நம்முடைய அருமை தகப்பனையும் அந்நிய கண்கள் அல்ல நாம் கடந்து வந்திருக்கிறோம். 16 ஆண்டு நினைவு கூறுகிற இந்த நாளிலே அவர்கள் ஆண்டவருக்குள்ளாய் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். நாமும் ஆண்டோட வருகையின் போது அவர்களும் எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாமும் மர்வமாக்கப்படுவோம். அது அசைக்க முடியாத ஒரு சத்தியம். அந்த சத்தியத்திலே உறுதிப்பட்டவர்களாய் ஸ்திரப்பட்டவர்களாய் நம்மை காத்து கொள்ளும்படி கர்த்தருடைய கரங்களிலே நம்மை கொடுத்து நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், பின்பு நாமும் மர்வமாக்கப்படுவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, மரணத்தை மகிமையாய் வெற்றி சிறந்து சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிற விசுவாசத்தை உடைய மக்களாய், உயிருள்ள தெய்வத்துக்கு கையெடுக்கிற தேவஜனமாய், ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் எங்கள் அருமை தகப்பனுடைய இந்த 16வது ஆண்டு நினைவு தினத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து, எங்களை எல்லாம் விட்டு அவர்கள் கடந்து சென்ற இந்த நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து, இந்த கல்லறை நண்டையிலே நாங்கள் வந்து உலக பிரகாரமாய் செய்ய வேண்டிய எல்லா கனத்தையும் மரியாதையும் இருக்கிற நித்திய ஆத்மா உம்மோடு கூட தங்கி ஆனந்த மகிழ்ச்சி அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த 16வது ஆண்டு நினைவு கூறுகிற இந்த ஸ்தோத்திர ஜெப கூட்டத்திலும் அந்த அருமையான எங்களுடைய தகப்பனுடைய கல்லறை நண்டையிலே நாங்கள் வந்து நின்று அவர்களை கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் நினைக்கிறோம், கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், அவர்களை கனப்படுத்துகிறோம். தொடர்ந்து நடைபெறுகிற கூட்டத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். கடந்து வந்திருக்கிற எல்லா உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் இந்த உலகத்துல உயிரோடு வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 16 ஆண்டு காலம் இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் வருகை மட்டும் கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென்.
இதோ ஒரே உறவினர்களாக கர்த்தருடைய சமூகத்திலே கூடியிருக்கிற மகா பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, இதோ இந்த நேரத்தில் ராஜாதிராஜனே, இந்த 16வது ஆண்டிலே இயேசு ராஜா எங்களுடைய பெரிய தகப்பனை நினைப்பதற்கு கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தங்களுடைய சமூகத்திலே வீற்றிருக்கிறவரை நாங்கள் நினைப்பதற்காக கர்த்தாதி கர்த்தரை கூட்டியிருக்கிற இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அவருடைய ஒவ்வொரு அப்பா நடக்கைகளையும் அப்பா அவருடைய நிகழ்ச்சிகளையும் இந்த நேரத்திலே நாங்கள் நினைவுபடுத்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அதிலே நாங்கள் களி கொடுக்கிறோம் அப்பா. அதி சீக்கிரமாய் மத்தியவானிலே நாங்கள் அனைவரும் சந்திப்போம் என்று விசுவாசிக்கிறோம். உயிர் தேடுதலிலே அவரை முகமாய் சந்திப்போம் என்று விசுவாசத்தோடு இந்த நேரத்திலே காத்திருக்கிறோம். மீதியான நேரம் முழுவதும் தந்தை பிரசன்னமாக இருக்க வேண்டும் என்று இங்கே இருக்கிற ஒவ்வொரு செய்தி அடியார்கள் மூலம் கேட்டு எங்களுக்கு பலப்படுமா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசப்பா அத்தனை ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். 208வது கிறிஸ்தவ கீர்த்தனையில் கார்ந்த வண்ணமாக பாடும் கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 208. என் மீட்பருயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர் விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர் மேத்திரனே சுகபத்திரமருளும் அவர்களை வெள்ளம் போல கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரகத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும். இந்த வருஷத்தின் துவக்கத்தை கண்டவர்கள் இந்த வருஷத்தின் முடிவை காண கொடுத்து வைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் 16 ஆண்டு காலம் இந்த அருமையான தாயையும் அருமை பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கூடாரத்தையும் கண்மணி போல காத்தருளி இந்த வருஷத்திலும் இந்த ஜெபக்கூட்டத்திலே நாம் எல்லாரும் இந்த குடும்பத்தோடு கூட இணைந்து பங்கு பெறும்படி ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை நன்றியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் துதிக்க ஸ்தோத்திரிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த ஜெபக்கூட்டத்திலே இந்த நாளிலே ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. அதை முன்கூட்டி உங்களுக்கு நான் முகவுரையாக சொல்லிக் கொள்கிறேன். நேற்று இரவிலே நான் வந்து சேர்ந்த பொழுது நம்முடைய குடும்பத்தில் உள்ள வயது முதிர்ந்தவர்கள் இன்றைக்கு அநேகர் வருவார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து பேட்டி கண்டு அவரிடத்தில் சில கேள்வி முறையில் சில காரியங்களை கேட்டு வீடியோவிலே அவர்கள் அந்த காரியங்களையும் அவர்கள் பேசுகிறவர்களையும் பதிவு செய்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக நான் வைத்துக் கொள்வது நல்லது என்று சொல்லி அண்ணன் செல்வராஜ் அவர்களிடத்தில் சொன்னார். அது ஒரு பெரிய தெய்வ நடத்துதல் என்று சொல்லி நான் நினைக்கிறேன்.
நவம்பர் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை நான் இப்பொழுது இருக்கிற வடக்கு ஐக்கிய அந்த கேப்பர்நாள் சர்ச்சில் முதியோர் ஞாயிறு என்று சொல்லி வந்து ஆசரித்தோம். அப்போ பாஸ்டேஜ் கமிட்டியில் சொன்னாங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்தில் அந்த முதியோர் ஞாயிறு ஆசரிப்போம். 50 வயதிற்கு மேற்பட்ட சபையில் உள்ள எல்லாரும் அந்த ஆராதனைக்கு வரணும்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்தா என்ன அவர்களுக்கு செய்வீர்கள் என்று சொல்லி கேட்டேன். அந்த ஆராதனை முடிந்து செல்கிற சமயத்தில் ஒரு டீயும் ஒரு பன்னும் கொடுத்து அனுப்புவோம்னு சொன்னா. நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த முதியோரை நீங்கள் கனப்படுத்துறது. இந்த வருஷம் அந்த டீ பன் கொடுக்கக்கூடாது, நல்ல ஒரு உணவு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். யெகோவாவினுடைய முடிவை ஏற்றுக்கொண்டார். மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. பார்த்து கொள்ளுங்க. நல்லா அவர்களுக்கு ராத்திரி இட்லி, சாம்பார், சட்னி. இது வருஷம் 200 பேருக்கு ஆயத்தம் பண்ணோம். எல்லா திருச்சபையில் உள்ள முதியோர்கள், வயது முதிர்ந்தவர்கள், அனைத்து முதியோர்களும் அந்த ஆராதனையில் பங்கு பெற்றாக. ரொம்ப தெய்வீக பிரசனமாக இருந்தது. செய்தி அப்படி இருந்தது, ஜெபம் அப்படி இருந்தது, பாடல் அப்படி இருந்தது. கடைசியில் அந்த அன்பின் விருந்த அந்த ஆலயத்திற்குள்ளேயே உட்கார்ந்து நாங்கள் அருந்தினோம். அதை எதற்கு உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், வயது முதிர்ந்தவர்களை, முதியோர்களை, நம்முடைய முன்னோர்களை நாம் கனப்படுத்த வேண்டும். அந்த காலத்தில் ஒருவேளை இப்படி ஆடியோ வீடியோலாம் இருந்திருக்காது. ஆனால் இப்போ ஆண்டவர் நமக்கு அந்த வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். ஊழியத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, சபையில் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதை நாம் எடுத்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக, ஒரு ரெக்கார்டாக நாம் வைத்துக் கொள்ளும்படி, பயன்படுத்தி கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எந்த அளவினாலும் அளக்கிறாயோ அந்த அளவினாலும் அவனுக்கு அளக்கப்படும். வசனம் ஒரு நாளும் தவறாது, பொய் தவறாது. இந்த கூட்டத்தில் நாம் அவர்களை எல்லாம் கனப்படுத்த போகிறோம். இந்த ஆராதனை முடிந்த பிற்பாடும் வந்திருக்கிற ஒவ்வொரு வயது முதிர்ந்தவர்களையும் நாம் சந்தித்து சில கேள்விகள் கேட்டு, குடும்ப காரியங்கள், நம்முடைய முன்னோருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து குடும்பத்தினுடைய வரலாற்றை குறித்தும் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி முதலாவதாக அங்குள்ள குருவானவர் அவர்களுக்கும் மற்றும் உள்ள ஏனைய சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னை ஐயா அவர்கள் இந்த ஞாபகார்த்த தினத்தை சம்பந்தமாக பேசும்படியாக கூறினார்கள். அதை பற்றி பேசுவதற்கு எனக்கு பதிலாக எனது மகனை அழைத்து வந்திருக்கிறேன். அவர் பேசுவார். அவரது விவரத்தை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டு எனது சிற்றுரையை நான் முடித்துக் கொள்கிறேன். இயேசுவின் இனி நாமத்தில் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வாழ்த்துக்கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடல் என்னை ஒரு சிறிய பூவாக்க பாவித்து தேவனுடைய நெஞ்சத்தை அலங்கரிக்கும்படியாகவும், இன்று நம் உயிர் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவரிடம் போய் அடையக்கூடிய ஒரு பக்குவத்தை நமக்கு இறைவன் தர வேண்டும் என்றும் என்ற உள்ளமைப்பிலே இந்த பாடல் அமையப்பட்டிருக்கிறது. சின்ன பூ நான் அல்லவோ, தேவனி நான் சொல்லவோ, என்னை உம் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ. சின்ன பூ நான் அல்லவோ, தேவனே நான் சொல்லவோ, என்னை உம் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ. ஐயா உன் தோள்களிலே ஆடிடும் மாலையிலே, ஐயா உன் தோள்களிலே ஆடிடும் மாலையிலே, மெய்யாயொரு மலராய், மெய்யாயொரு மலராய் மேவும் கரமில்லையே, மெய்யாயொரு மலராய் மேவும் கரமில்லையே. சின்ன பூ நான் அல்லவோ, தேவனே நான் சொல்லவோ,
என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ, உய்யும் உயிர் பிரிந்து ஓடி பறக்கும் முன்னே, உய்யும் உயிர் பிரிந்து ஓடி பறக்கும் முன்னே, தூய விரல்களிலே தூய விரல்களிலே தொட்டு பறித்தால் என்ன, தூய விரல்களிலே தொட்டு பறித்தால் என்ன, சின்ன பூ நான் அல்லவோ, தேவனே நான் சொல்லவோ, என்னை உம் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ, வண்ணம் எனக்கில்லையே, வாசம் சீரப்பில்லையே, வண்ணம் எனக்கில்லையே, வாசம் சீரப்பில்லையே, மண்ணில் உதிரும் முன்னே, மண்ணில் உதிரும் முன்னே, வாழ்வு கொடுத்தால் என்ன, மண்ணில் உதிரும் முன்னே, வாழ்வு கொடுத்தால் என்ன, சின்ன பூ நான் அல்லவோ, தேவனே நான் சொல்லவோ, என்னை உம் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ, சின்ன பூ நான் அல்லவோ, தேவனே நான் சொல்லவோ, என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ. இந்த நல்ல நாளின் காலை வேளையிலே நாம் ஒன்று கூடி தேவனால் எனக்கு தரப்பட்ட ஒரு சத்திய வசனத்தை உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகிறேன். இந்த நாளிலே நான் எதை ஆண்டவருடைய செய்தியாக உங்களுக்கு சொல்லுவது என்று தியானித்துக் கொண்டிருந்த பொழுது எனது அன்பு சிற்றப்பா அவர்கள் இந்த கிராமத்திலே வந்து இந்த புறஜாதி மத்தியிலே தேவனை அவர்கள் அறிவித்த ஒரு சாட்சியை இறைவன் எனக்கு கொண்டு வந்தார். ஏன் தெரிந்து கொண்டார்? யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை உங்கள் முன் வாசிக்கிறேன். யோவான் 15:16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஏன் தெரிந்து கொண்டார்? தேவன் வேத வசனத்தின் பிரகாரம் 4 காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். முதலாவதான காரியம், ஏன் தெரிந்து கொண்டார் என்பதற்குரிய விடை வேத புத்தகத்திலே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமாக கூறப்பட்டுள்ளது. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாய் சகிக்கிறீர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காகத்தான் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள்
ரட்சிப்பை இறைவன் கையில் ஒப்புவிப்போம். அவர் நம்மை வார்த்து படிக்கும். குயவனி குயவனி படைப்பின் காரணனி, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போலாக்கிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டதுண்டே, கண் போன போக்கை பின்பற்றினேன் கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வேடிக்கைக்குரியதாகத்தான் எனக்கு தெரிகிறது. ஏனென்றால் இந்த குடும்பத்தோடு ஒரு 7 அல்லது 8 ஆண்டுகள் மட்டுமே தொடர்பு கொண்டவன் நான். 16 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவ்வுலகை நீத்த திரு லாண்டிஸ் அவர்களை பற்றி நான் பேச வந்திருப்பது சற்று அதிக பசிங்கித்தனமாக கூட எனக்கு தோணுகிறது. இருந்தாலும் கூட திரு லாண்டிஸ் அவர்களை நான் நேரடியாக பார்த்ததில்லை என்றாலும் கூட இதோ இங்கே அமர்ந்திருக்கின்ற அவர்களது மக்களின் மூலமாக, அவரது துணைவியாரின் மூலமாக, அவரின் பேரக்குழந்தைகள் மூலமாக நான் பார்க்கின்றேன். விளையும் பயிரை வைத்து விளை நிலத்தை மதிப்பிட தெரிந்த அளவிற்கு அறிவுள்ளவர்களில் நானும் ஒருவன் என்று நினைக்கின்றேன். ஒரு பயிர் விளைந்து வீட்டிற்கு முதிர்ந்த கதிராக வருகிறது என்றால் அது விளைந்த நிலமும் அதற்கு பாய்ச்சப்பட்ட நீரும் நிச்சயம் செழுமை மிக்கதாக இருந்திருக்க வேண்டும் என்கின்ற கருத்திலே இந்த மக்கள், இந்த பேரக்குழந்தைகள், இந்த துணைவியார், இவர்கள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற பண்பட்ட முறையிலே, பண்பு தழுவிய, கலாச்சாரம் தழுவிய அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக
திரு லாண்டிஸ் என்கின்ற விளைநிலம் நிச்சயம் செழுமையுடையதாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்திருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்கின்றேன் என்று உங்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். 16 ஆண்டுகள். பொதுவாக பட்டினத்தாரின் பாடல் ஒன்று உண்டு. பேரினை மாற்றி பிணம் என்று பெயரிட்டு ஊரிடும் காட்டினில் வைத்தெரித்து நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்கள் என்று சொல்லுவான். இறந்த உடனே இந்த தமிழரசன் என்கின்ற இந்த உடலை பேரை மாற்றி பிணம் என்று சொல்லுவான். தமிழரசனாக இதற்கு முதல் நிமிடம் வரை இருந்த இந்த உடல் பிணம் என்று பேரினை மாற்றி பிணம் என்று பெயரிட்டு ஊரிடும் காட்டினில் வைத்தெரித்து, சுடுகாடு, அந்த காட்டினில் வைத்து எரித்து நீரினில் மூழ்கி வந்து குளிச்சுட்டு நினைப்பொழிந்தார்கள். என்னை பற்றி நினைக்கிறதையே விட்டுருவாங்க. அதுதான் மனித இயல்பு. நீரினில் மூழ்கி நினைப்பொழியும் மனித மக்களுக்கு மத்தியிலே 16 ஆண்டுகள் தன் தந்தையின் நினைவுகளை சுமந்து கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய நினைவு நாளை மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களை அந்த தந்தை வழி நடத்திய விதம் மிக உயர்வுடையதாக தெரிகிறது. அந்த தந்தையின் வழியிலே வந்த நீங்கள், அந்த தந்தையின் அடிச்சுவற்றை பின்பற்றுகின்ற நீங்கள் அவரை போல ஒரு வாழ்க்கையை மிச்சமாக்கி உங்கள் எச்சங்களை வளர்த்து விட்டு செல்லுங்கள் என்று வேண்டி இந்த வாய்ப்பினை அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. திருமதி கிரேஸ் தனசாமி அம்மையார் அவர்கள் பேசுவார். தலைவராக வீட்டில் எம்எல்ஏ பந்துக்களே, வந்திருக்க சிறியவர்களே, எல்லாருக்கும் முன்பாக எனக்கும் அத்தான் அவர்களை பற்றி பேச கொடுத்த சிலாக்கியத்துக்காக நான் நன்றியோடு கடவுளை துதிக்கிறேன். பொதுவாக எனக்கு ஒரு பொது கூட்டத்திலே மக்கள் சபையிலே பெண்கள் பேசுவது எனக்கே பிடிக்காது. ஆனால் நானே இங்கே வந்து நின்று பேச வந்திருக்கிறேன். ஆனால் இது எனக்கு கொடுத்த கடமை, இந்த கடமையை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று வந்திருக்கிறேன். நம் அத்தான் அவர்கள் என்னுடைய அப்பாவுடைய மூத்த அக்காவுக்கு 3வது மகனாக 1962ஆம் ஆண்டு பிறந்தார்கள். 1912ஆம் ஆண்டு பிறந்து 1973ஆம் ஆண்டு மறைந்தார்கள். 58ஆம் ஆண்டிலே இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தார்கள். 58ஆம் ஆண்டிலிருந்து 73ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த ஊரிலே அவர்கள் வாசம் செய்தார்கள். இந்த வீட்டை 60ஆம் ஆண்டு அவர்கள் கட்டினார்கள். பொதுவாக இந்த ஆசிரியர் தொழில் இருக்கிறவர்கள் 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு ஊர் மாறி போவார்கள். தாங்களாக தங்கள் சுய இஷ்டத்துக்கு மாற்றுவார்கள் அல்லது அவருடைய ஏதாவது ஒரு தப்பியத்தினாலே மாற்றப்படுவார்கள். ஆனால் இந்த அத்தான் வந்து எத்தனை ஆண்டுகள் இந்த ஊரில் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஊரில் இருக்கிற மக்களும் நீங்கள் யாரை பார்த்து கேட்டாலும் அவர்களை பற்றி அவர்கள் ஒரு அன்புள்ள ஆசிரியர் என்று சொல்லுவார்கள். இங்கே மக்களுடைய மதிப்பையும் மக்களுடைய அன்பையும் அதிகமாக அவர்கள் பெற்றவர்கள். அவர்களிடத்திலே 2 நல்ல பண்புகளை பற்றி நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். அவர்கள் அதிக அடக்கம் உள்ளவர்கள். அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் கூட ரொம்ப அமைதலாக சாந்தமாக ஒரு சாதாரண சேர்ந்துவிட்டார்கள். இந்த சமயத்திலே நாம் ஒரு சிறு காரியத்தை நினைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அக்காவும் பிள்ளைகளும் நம்ம எல்லாரையும் அதிகமான ஆசை வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஏன் நம்ம தகப்பனாரை மாத்திரம் எடுத்துக்கொண்டார், அவரை சீக்கிரமா எடுத்துக்கொண்டார் நினைக்கலாம். ஏனென்றால் இவருடைய குடும்பத்திலே நீடி ஆயுள் உள்ளவர்கள் எல்லாருக்கும். போதகர் ஐயா சொன்னார்கள், இந்த வயது சேர்ந்த பெரியவளை அதிகமாக நாம் கனப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு இந்த குடும்பம் ஒரு எடுத்துக்காட்டு. அத்தையுடைய மாமியார், மாமனார், அத்தையுடைய எங்கள் மாமா அவர்கள்லாம் இறந்து ஏறக்குறைய 100 வருஷம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றும் அவர்களுக்கு கல்லறை கட்டி வைத்து ஒவ்வொரு வருஷமும் இந்த 6 பையன்களும் அவருடைய கல்யாணம் பண்ணவர்களுடைய மனைவிகளும் பிள்ளைகள் பெற்றவர்கள் பிள்ளைகளும் எல்லாருமாக சேர்ந்து அவருடைய கல்லறைக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் சேர்ந்து எல்லாருமாக அங்கே போய் அவர்களை கனப்படுத்தி அங்கே ஜெபம் செய்து அங்கே வருகிற ஏழை எளியவர்களுக்கு செய்ய வேண்டிய முறை காரியங்களை செய்து வருவார்கள். இப்பொழுது
2 ஒரு அத்தானும் ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்கிறார்கள். மீது 4 பேர் இறந்து விட்டார்கள். என்றாலும் அந்த பிள்ளைகள் அதை விடாது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கு அந்த மரியாதை செய்து வருகிறார்கள். அதே போல இங்கேயும் அத்தான் இறந்ததுலேருந்து இந்த 16 ஆண்டுகளாக அவர்களை மறக்காதபடி அவர்கள் மூலமாக நான் இவ்வளவு நல்ல நிலைமைக்கு வந்து சேர்ந்தோமே என்று நினைத்து மக்களும் மனைவியும் அக்காவுமா சேர்ந்து அவர்களை கனப்படுத்துவதற்காக இந்த இது செய்து வருகிறார்கள். அதுக்காக நம்ம அதிகமாக சந்தோஷப்படுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் நாம் இங்கே வந்த ஒவ்வொருவரும் நாமும் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றால், அவர்கள் இறந்து இப்பொழுது இந்த கல்லறை தோட்டத்துக்கு போய் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஆனால் அவர்கள் ஒரு நாளில் ஆண்டவர் வரும்பொழுது அவர்கள் எழுந்திருப்பார்கள். அவர்கள் எழுந்து வரும்பொழுது நாம் எல்லாரும் உயிரோடு நாம் இருந்தோமானால் நாமும் மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் எல்லாரும் போவோம். அப்படி நாம் போகும்போது அத்தானையும் காண்போம். அத்தான் நம்ம ஒவ்வொருவரையும் பார்ப்பாங்க. நம்ம குடும்பத்து பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இங்கே இருக்கிறார்களா, ஆண்டவரிடமாக வருகிறார்களா என்று அவர்கள் பார்ப்பாங்க. நாம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், அநேகமாக நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தபடி கடைசி காலமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை அதிக சீக்கிரமாக இருக்கும். ஆகையால் நம்ம ஒவ்வொருவரும் அதிகமாக ஆயத்தப்பட வேண்டிய காலம். கடவுள் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கார். நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுத்துருக்கிறார், நல்ல உத்தியோகம் கொடுத்துருக்கிறார், நல்ல இருப்பிடம் கொடுத்துருக்கிறார், நமக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நாம் ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம காத்து கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகம் நமக்கு சாத்தியமான உலகம் அல்ல. நாம் இதை விட்டு நாம் ஆண்டவரிடத்தில் போய் அங்கே இன்னும் அதிக சந்தோஷமாக குடும்பமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் பார்க்கும்போது இப்பொழுது இங்கே வந்த உடனே ஒருவரையாக பார்த்தேன், எனக்கு அதிக சந்தோஷமாக இருந்தது. அநேக நம்ம இனத்திலே எத்தனையோ ஆண்டுகளுக்கு கூட கழித்து கூட பார்க்குறோமே என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி சொன்னார். ஆனால் அவருடைய வருகையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மற்றவர்கள் நம்ம சேர்ந்த ஒவ்வொருத்தரும் நம்ம இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறாரா என்று பார்த்து இங்கே பார்க்கிற சந்தோஷத்தை விட அங்கே அதிகமாக நம்ம சந்தோஷத்தோடு நம்ம ஆண்டவரோடு சேர்ந்து அவருடைய 1000 வருஷம் அரசாட்சியிலே நாம் பங்கு பெற்று நாம் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை போற்றி கொண்டே இருக்கக்கூடிய சிலாக்கியத்தை நம்ம ஒவ்வொருவரும் அடைய வேண்டும். ஆகையால் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம இனத்தார் ஒவ்வொருவருக்காகவும் ஜெயிக்க வேண்டும். நாமும் அவரிடம் ஆயத்தமா இருக்க இப்படிப்பட்ட நாட்களிலே நமக்கு அந்த ஞாபகம் வர வேண்டும். உலக பிரகாரமான எல்லா சந்தோஷத்தையும் எல்லா ஆசீர்வாதங்களும் அனுபவிக்க வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதோடு கூட நாம் பரமபிதாவிலே போய் பரம காணானிலே நாம் இருக்க வேண்டிய நிலையிலே நம்ம இருந்து சந்தோஷமாக நம்ம எல்லாரும் ஒருவரால் கெட்டு போகாதபடி நம்முடைய வாலிய பிள்ளைகளோ, நம்முடைய வயோதிபர்களோ, நம்ம சிறு பிள்ளைகளோ எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து ஏகோபித்து நாம் சென்று அங்கே அவரை வழிபடத்தக்கதாக நாம் ஆயத்தப்பட அவ்வளவுதான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அதுக்கப்புறம் ஆண்டோட செய்தியும் ஜெபத்தோட ஆசீர்வாதத்தோடு இந்த கொடுத்து அவர்கள் இந்த என்னை இங்கே சில வார்த்தையை பேசுவதற்கு அழைத்திருக்காக இதற்கு அவர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது லாண்டிஸ் ஆசிரியர் இங்கு வரும் காலத்தில் பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியரால் மட்டுமல்ல, என் குடும்பத்தில் ஒரு தலைவராகவும் அவர் விளங்கினார். ஏனென்றால் அவர் இங்கு வந்ததும் பள்ளிக்கூடம் மூடும் தருவாயில் இருக்கும் பொழுதே அவர் வந்துதான் இந்த பள்ளிக்கூடம் சீரும் சிறப்புமாக விளங்கிற்று. அதோடு அவர் நான் எங்கள் ஊருக்குத்தான் போக வேண்டும் என்று சொன்னார். கட்டாயப்படுத்தி நீங்கள் இங்குதான் இருக்க வேண்டும், நீங்கள் இருந்தால்தான் இந்த ஊர் பள்ளிக்கூடம் சிறப்பாக விளங்கும். அதை அவ்வளோ வற்புறுத்தி சொன்னேன். அதற்கிணங்க அந்த இங்கே குடியிருக்கும் வீடும் வாங்கி கொடுத்து இங்கே இருக்கும்படி ஏற்பாடும் செய்தேன். ஆனால் நான் சில தவறுகளும் செய்வேன். என் குடும்பத்தில் கேட்க யாரும் இல்லை, இந்த ஊரிலே யாரும் என்னை கேட்பாரில்லை. அந்த நிலையில் அவர் சொல்வதை உன்னதான் குருவும் போல நினைத்து நான் கேட்பேன். அவ்வளவு கட்டுப்பட்டு நடந்து வந்தேன். ஆனால் அவரை இழந்து விட்டேன். இழந்ததிலிருந்து எனக்கு ஒரு வலதுகை போன மாதிரி தான். அந்த நிலையிலே அவர் குடும்ப பிள்ளைகள் அதே போல அவர்களையும் நான் கண்காணித்து வருகிறேன். அவர் சகோதரர்கள் குடும்பங்கள் எல்லாரும் எனக்கு அவரை பொறுத்தவரை நெருக்கமாக இருந்தோம். அதே போல நீடூழி காலம் நாங்கள் எல்லோரும் சீரும் சிறப்புமாக கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். துணிக்கும் கடைசி காலத்துல ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனங்களை நம்ம வாசிக்கிற பொழுது, அப்பொழுது பிரதான தூதனுடைய சத்தம் கேட்கும், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்
பின்பு நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமையா, இதனுடைய அந்த காரியம் தான் என் மனசுக்குள்ள வந்துச்சு. வருகையில, ஆண்டோட 2ஆம் வருகையில நம்முடைய கூடாரங்களில், நம்முடைய குடும்பங்களில் உள்ள ஒரு ஆத்மாவாவது, ஒரு நபராவது நமக்கு வழி கிடையாது. பார்த்துக்கங்க, அவ்வளவு திகைத்து திடுக்கிடத்தக்கதான சம்பவங்கள், மரணங்கள் அப்படியே நம்மை உலுக்கி கொண்டிருக்கின்றன. அருமையான சடத்தினுடைய 14வது ஆண்டு நிறைவுகிறார். அவர்கள் உலகை விட்டு மறுமையின் வாழ்வுக்குள்ளாய் போனார்கள். அமலகாரையா சகோதரன் திலகரை, தம்பி திலகரன், எதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார்? அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவங்களுடைய நிறைவேறதுக்கு சொல்லி கல்வி எடுத்து சொல்லிச்சு. நிறைய காரியங்களை சொல்ல கேட்டோம். ஆண்டோட நம்ம செய்ய வேண்டிய தீர்மானம் தெரியுமா? எக்காலம் துணிக்கிற நாளிலே, பிரதான தூதனுடைய எக்காலம் துணிக்கிற அந்த கடைசி நேரத்துல நம்மளோட 2ஆம் வருகையில் அப்பா கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஐயாவை நாங்க பார்க்கணும். அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் கண்களே அவரை காணும். அதான் நம்மளோட விசுவாசம், அதான் நம்மளோட நம்பிக்கை. அதான் விஸ்வவாணி கூட்டத்துல ஒரு அருமையான சத்தியத்தை சொன்னார். பரலோகத்துல நம்ம விட்டு போயிருக்கிற அருமையான குடும்பத்தின் மக்கள் நம்ம என கண்டு கொள்வார்களா? எப்படி சொன்னார் தெரியுமா? உம்முடைய வருகையோ எது முன்பு எங்களை சந்தித்தாரு சுவாமி. ஐயா, உம்ம முகமுகமா நாங்கள் தரிசிக்கணும், பரிசுத்தப்படுத்தணும், எங்களை தகுதிப்படுத்தணும், ஆளாக்கி எங்களை காத்துக்கொள்ளணும் சுவாமி. எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கொடுக்கப்பட்ட இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில எவ்வளவாய் ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்க முடியுமோ, ஆண்டவரை நினைத்து வாழ முடியுமோ, ஆண்டவரை தேடி வாழ முடியுமோ, ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ள முடியுமோ, பற்றி பிடித்து ஒரு கிறிஸ்தவனுக்கு மரணம்னு சொன்னா அந்த செய்தியத்தை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தேன். எந்த ஒரு இடத்துக்கு நான் ஆயத்தம் இல்லாம போறதில்லை, ஜெபம் இல்லாம போறதில்லை. செய்தி ஆண்டவர் அப்படி அபிஷேகித்து கொடுப்பார். இதுக்கு அருமையாய் கொடுத்திருக்கிற வயது முதிர்ந்தவர்களை காண கொடுத்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், பார்க்க கொடுத்த இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளைக்காக நாங்கள் உங்க ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அருமையான தகப்பனுக்காக நாங்கள் உங்க ஸ்தோத்திரிக்கிறோம். சாட்சி நிறைந்தவுடைய ஜீவித்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சாட்சியாய் ஜீவித்து மறுமையின் வாழ்வுக்குள்ளாய் ஆண்டவரே அந்த அன்பு, ஆண்டவரே நீர் அவரை உம்மோடு கூட முதலாவது இந்த குடும்பத்திலிருந்து அந்த 6 பேர் அவரோடு கூட பிறந்தவர்கள் முதலாவது நீர் அவர்களை அழைத்துக் கொண்டீர் சுவாமி. அத்தனை அடக்கமும் பொறுமையும் அத்தனை சாட்சியை நிறைந்த மகனை அப்பா நீ என்னோடு கூட வா, என்னோடு கூட இருந்து சொல்லி நீர் அழைத்துக் கொண்டீர். ஆனபடி நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கொண்ட அருமையான தாய்க்காய் மக்கள் தோரத்தை காத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். கடைசி மட்டும் நிலைத்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கு பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம். சத்தமா நான் பேசுறேன். உங்க பெயர் என்ன? என் பேர் தேவ ஆசீர்வாதம். உங்க குடும்ப வரலாறை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லணும். எங்க குடும்ப வரலாறை பத்தி என்ன சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனால் எங்க குடும்பம் இன்று தினத்திலே எனது அருமை சகோதரன் லாங்கே கடந்த 16 வருஷத்துக்கு பிற்பாடு இன்னைக்கு ஞாபகார்த்த தினமாக என் குடும்பத்தில் உள்ள அனைவருமே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நான் மட்டுமல்ல, என் மனைவி, என் மகன், என் மருமகள், என் மகள் எல்லாருமே தம்பியினுடைய அதாவது லாண்டீஸினுடைய ஞாபகார்த்த தினத்தில் நாங்கள் குடும்பத்தோடு கலந்து அவருடைய ஒரு தன்மையை குறித்து, அவர்கள் இருந்தனுடைய மகிமையை குறித்து, அவர்கள் எனது மகன் அவர்களுடைய ஒரு விருத்தாந்தத்தை தேவ வசனத்தின் மூலமாக ஒன்றல்ல இரண்டல்ல 4 விதத்தில் அவர் பிரசங்கம் செய்து அவருடைய அருமை ஊழியத்தையும்
அவர்கள் இருந்த திறமையையும் அவர்கள் தேவனுக்கு செய்த ஊழியங்களையும் நினைத்து எல்லாரும் வந்து கலந்து பகிர்ந்து கொண்டோம். அதை நாங்கள் வந்து கலந்து கொண்டதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் எங்களுடைய சகோதரத்தை செலுத்தி இதனுடன் எங்கள் குடும்பத்தை மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் எங்களுடைய இனத்தவர்கள் ஜனத்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய எனது தம்பி சமுதாயம் மற்றும் மகன் மக்கள் எல்லாரையும் மருமக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கடவுளிடத்தில் மறுபடியும் நான் பிரார்த்தித்த முன்பு எனது நிறுத்திக் கொள்கிறேன். வணக்கம். இதுவரைக்கும் நீங்க வந்து உங்களுக்கு அவங்களுக்கும் உள்ள உறவு அதை பத்தி சொன்னீங்க. உங்க குடும்ப வரலாறு அப்படின்னா உங்க அப்பா அம்மா அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க பேரன் வர அதை வந்து நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லணும். அதாவது எங்கள் குடும்பத்தை பற்றி பேச வேண்டுமானால் நாள் கணக்காக பேச முடிய ஒரு திறமை வாய்ந்தவன் தான் நான். அதில் பின்வாங்கிவன் அல்ல. எனது தாயும் எனது தகப்பனும் வளையப்பட்டி என்ற கிராமத்திலே, அதாவது எனது தகப்பனார் பாரஸ் ரேஞ்ச் ஆபீசராக இருக்கும் வேலையிலே அந்த 300 பங்களாவிலே குடியிருந்து வரும் பொழுது, அது எந்த வருஷமா இருக்கும்? அது குறைந்தது 60 வருஷங்களுக்கு முன்பதாக இருக்கலாம். 60 வருஷம் அப்படின்னா 1912 13வது வருஷங்கள் போல. 12வது நான் 10வது வருஷம் 1910 நான் பிறந்தவன். எனக்கு வயது இப்பொழுது 82 வயதாயிருக்கு. 1910 15/7/1910 நான் பிறந்த தினம். எங்க தாயின் தகப்பனம் எங்க தகப்பனார் அவர் வேலைக்கு போயிட்டு வந்து திடீர்னு ஆட்டத்தாக்கள் இறந்து போனார். எங்க தாயார் தான் எங்களை எல்லாம் எங்களை வைத்து, அதாவது என் உடன் சகோதரர்கள் நாங்கள் 6 பேரையும் எனது தாயார் எங்களை குடும்பமானவரை ஏதோ ஹைஸ்கூலில் மற்ற இடங்களில் சேர்த்து படிக்க வைத்து பக்குவமாக ஒரு ஸ்டாண்டர்ட் நிலைக்கு எங்களை கொண்டு வந்தவர்கள். எந்த வருஷம் இறந்தாரு? யாரு? உங்க தகப்பனார். எங்க தகப்பனார் இறந்த ஞாபகம் இல்லை எனக்கு. தாயார் இறந்தது இப்பொழுது குறைந்தது சென்னையில் போய் லைலா காலேஜில் சேர்ந்து எம்எஸ்சி மார்க் மேஜர் படித்து அங்கே பாஸ் பண்ணினார் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதற்கு பிற்பாடு பேங்க் எக்ஸாமினேஷன் எழுதி பரீட்சையில் பாஸ் ஆகி இன்டர்வியூக்கு போய் அவன் இங்கிலீஷ் மீடியத்தில் திறமையாக இங்கிலீஷ்லேயே பதில் சொல்லி வெற்றிகரமாக அவன் எனக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஆர்டர் கிடைத்தது. சென்னையிலேயே ஹெட் ஆபீஸ்ல வேலை பார்த்துருக்கேன். பொதுவாக எல்லா பேரண்ட்ஸும் சேர்ந்து பொதுவா கூற அறிவுரை வருங்காலத்துல எப்படி இருக்குன்னா அனுதினமும் ஒவ்வொருத்தருக்கு அட்வைஸ் பண்றது. நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும், கீழ்படிந்து இருக்கணும், பெற்றோர்களுக்கு கீழ்படியணும், ரொம்ப நல்ல முறையில படித்து வந்தா வருங்காலத்துல நமக்கு பிரயோஜனமா இருக்கேன். நமக்கு பணங்காசு இருந்தாலும் ஒண்ணு பிரயோஜனம் இல்லை, படிப்புதான் முக்கியம் சொல்லி ஒவ்வொரு நாளும் என் பேத்தி என் பேரன் மகன் இந்த பேரை அவங்களுக்கு அடிக்கடி அறிவுரை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். மற்ற பேரங்களுக்கும் பேத்திகளுக்கு நான் அறிவுரை சொல்லியிருக்கேன். அப்படி இருந்து அதனால கடவுள் எங்களை ஆசீர்வதித்து நல்ல வழி நடத்தி வர்றேன். ரொம்ப நன்றி. மென்மேலும் கடவுள் ஆசீர்வதிப்பார். நீங்க தாத்தா எப்ப கல்யாணம் பண்ணீங்க? நீங்க கேளுங்க. உங்களுடைய குடும்பத்தின் வரலாறு, அதாவது உங்க தகப்பனார், தாயார், அப்புறம் பேரன், அது வரைக்கும், அதாவது உங்க தகப்பனார் பேர் என்ன? தாயார் பேரு தைரியம் பண்ணுவாங்க. இப்ப அவங்க இருக்கிறாங்களா? இல்ல. 2 பேருமே சரி. உங்க கல்யாணம் எந்த ஊர்ல? சிக்லி கிராமத்துல. அப்ப நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. உங்க மாப்பிள்ளைக்கு தெரியாது. சரி. இப்ப வந்து
உங்க கணவன்கிட்ட கேட்டோம், எல்லாம் எத்தனை பிள்ளைகள் மற்ற பேரன் எல்லா விவரங்களையும் கேட்டோம். உங்க கணவருக்கு உங்களுக்கு ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது நீங்க ஒரு உதாரணமாக சொல்லக்கூடிய சம்பவங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஒண்ணு இல்லையா? சரி, நீங்க உங்க பேரன் பேத்திகளுக்கு என்ன அறிவுரை கூற விரும்புறீங்க? பயவாசி ஜீவம் பண்ண சொல்லி, அப்புறம் பாடங்களை படிக்க சொல்லி, தாய்களை கொண்டு கீழ்படி நடக்கணும், பெரியவருக்கும் மற்றவர்களுக்கும் நல்ல மரியாதையா செய்யணும். லாண்டீஸ் எனக்கு மாமா வேணும், உங்களுக்கு கொழுந்தனார் வேணும் இல்லையா? அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ஏதாவது ஒரு நினைவுல நிற்கக்கூடிய சம்பவங்கள்? எங்களுக்கு ரொம்ப உதவி பேர் என்ன? நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? அப்ப எந்த ஊர்ல இருந்தீங்க? டாக்டர் வில்சன் அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பஹ்ரைனுக்கு எப்ப போனீங்க? அங்க எவ்வளவு நாள் இருந்தீங்க? ஃபேமிலியா 3 வருஷம் இருந்தோம். 3 வருஷம் முடிந்த உடனே அப்படி பாளையம் வந்த பிறகு அடுத்த கான்ட்ராக்ட் அவங்க மட்டும் போனது. நீங்க எங்கேயே இருந்துட்டீங்க? என்னுடைய தாய். சரி, உங்க தாய் தகப்பன், உங்க குடும்ப வரலாறு, அதாவது உங்கள் தாய், உங்க தகப்பனார் பெயர் என்ன? என் தகப்பனார் பெயர் சௌரிமுத்து, தாயார் பெயர் கமலம்மா. அவர்கள் இப்ப இறந்து போனாங்க. இப்ப நீங்க நத்தத்துல இருக்கீங்க. நத்த பாளையங்கோட்டத்துல இருந்து நத்தத்துக்கு எப்போ வந்தீங்க? எந்த வருஷம்? 1955ஆம் வருஷம். அப்ப நத்தத்துக்கு வந்த உடனே வில்சன், டாக்டர் வில்சன் அவர்கள் நத்தத்துக்கு அங்க பேரன்ல முடிச்சுட்டு வந்துட்டாங்க. முந்தின வருஷம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அடுத்த வருஷம் இங்க சகோதரர் எல்லாம் சேர்ந்து டிசம்பர் மாதம் ஒரு கூட்டம் நடக்கும்ல வருஷம். அப்போ தம்பி தூரம் போயிட்டு வந்தா என்ன நம்ம சகோதரர் எல்லாம் பக்கத்துல இருக்கணும், அதனால நத்தத்துல வந்து தங்கி ஒரு மெடிக்கல் சர்வீஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி தம்மணி வந்துடணும்னு சொல்லி அதுக்கு பெரிய தம்மை எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. சகோதரெல்லாம் சேர்ந்து கட்டாயம் நத்தத்திலே வந்துருக்கணும், அங்கே மெடிக்கல் சர்வீஸ் ரொம்ப தேவையாகுது, சகோதரெல்லாம் பக்கத்துல இருக்கோம், நாங்களாம் பக்கத்துலேயே வேலை செய்யறதுனால உனக்கு நல்ல ஆதரவு இருக்கும், அதனால நீங்க டாக்டரை பணியாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால அவருடைய யோசனைக்கு வந்து அவருடைய திருவையை விட்டு நத்தத்துக்கு 1955. உங்களுக்கு மகன்கள் மகள்கள் எத்தனை பேர்? 4 மகன்கள். எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்கிறாங்க? மூத்த மகன் நத்தத்திலேயே தான் டாக்டர், மருமகன் தான். 2வது மகனும் நத்தத்திலே தான், மருமகன். 2வது மகன் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு. 3வது மகன் பெங்களூரில் பேங்க்ல. 4வது மகன் திருவனந்தபுரம். உங்களுக்கு 4 மருமகன், கவலையே இல்ல வீட்டுல? இல்ல, வீட்டு வேலைக்கெல்லாம் உங்களுக்கு கவலையே இல்ல? 4 மருமகன் வேலை செய்ய மாட்டாங்க, எனக்கு வேலை செய்ய மாட்டாங்க. வேலை பாக்குறாங்களா? மூத்த மருமகன் டாக்டர். சரி. 2வது மருமகன் வேலைக்கு பிரயாசப்படுது. 3வது மருமகன் மதுரையில தான் இருக்குது, டெப்த் ஸ்கூல்ல. 4வது மருமகன் வேலை பார்க்கலாம் திருவனந்தபுரம். உங்க கணவர் வந்து கர்த்தருக்குள் நித்திரை எழுதியிருக்காரு, அது எந்த வருஷம்? 1988ஆம் வருஷம். 88. இப்ப நீங்க இந்த உங்களுக்கு லாண்டீஸ் திரு லாண்டீஸ் அவர்கள் உங்களுக்கு வந்து குழந்தைனார் வேணும் இல்லையா? அண்ணன். ஆமா. அவங்களுக்கும் உங்களுக்கும் பெர்சனலா ஏதாவது மனதில் பதியக்கூடிய சம்பவங்கள் நீங்க 2 பேரும் பேசியிருந்துக்கலாம், ஒரு கூட்டத்துல சந்திச்சிருக்கலாம், ஒரு கல்யாணத்தை சந்திக்கும்போது, இல்ல உங்கள் குடும்ப நிகழ்ச்சிகள்ல அவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டாக அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய சம்பவங்கள் ஏதாவது உண்டா? இது 1947ஆம் வருஷத்துல எனக்கு கல்யாணம் ஆகுது.
அப்புறம் நான் முதல்ல தூரத்தில் இருந்தனால அவளோட சகோதரர் கூட எனக்கு அவ்வளவு தெரியாது, அவருடைய குணாதிசயங்களை பற்றி தெரியாது. ஆனால் நத்தத்துக்கு வந்த பிற்பாடு 1955ஆம் வருஷம் நத்தத்துக்கு வந்த பிற்பாடு 56ஆம் வருஷத்துல அவங்க இங்கே வெள்ளார்படிக்கு நத்தத்துக்கு பக்கத்துல இருக்கனால அவங்க ஒரு நிகழ்ச்சி இல்லை, இன்னொரு நிகழ்ச்சியில அவங்களுடைய குணாதிசயங்களை பற்றி அறியலை. அது அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. ஒவ்வொரு வருஷத்துல கிறிஸ்மஸ் பண்டிகை, புது வருஷ பண்டிகை, ஈஸ்டர் பண்டிகைக்கெல்லாம் அவங்க நம்ம வீட்டு தான் நத்தத்துக்கு ஆலயத்துக்கு வந்துட்டு அவருடைய ஒரு அன்பான குணம் ரொம்ப விசேஷமானது. குடும்பத்தில் உள்ளவர்கள்ட்ட மட்டும் இல்லை, ஆசிரியர்களோடு மட்டும் இல்லை, கிராம மக்களோடு ஒரு ரொம்ப அன்பு காட்டுறது. ஒரு அன்பின் வாழ்க்கை, ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை, அன்பின் வாழ்க்கை, ஆவில் எளிமையுள்ளவர்கள். அதுக்கப்புறம் நேர்மையாக இருப்பாங்க, நேர்மையான நடத்தை கொண்டு குற்றம் இருந்தாலும் நேரில் சொல்லக்கூடிய தைரியமாக சொல்லுவாங்க. அதனால் நம்மிடத்துல ஒரு நல்ல முறையிலே பழகுவாங்க. களங்கமில்லாத அன்போடு, யாவரிடத்திலும் ஒரு களங்கமில்லாத அன்போடு நல்ல முறையில் பழகுவாங்க. உங்களுக்கு எத்தனை பேத்திமார் எத்தனை பேர் இருக்காங்க? மூத்த மகனுக்கு 3 குழந்தைகள், ஒரு மகனும் 2 பெண். 2வது மகனுக்கு ஒரு பெண் குழந்தை, 3வது மகனுக்கு ஒரு 4வது பெண்ணுக்கு. உங்க 4 மருமகள் இல்லையா? எந்த மருமகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? 4 மருமகளையும் பிடிக்கும். 4 மருமகள். பேரன்கள்ல எல்லா பிள்ளைகளும் பிடிக்கும். எல்லா பிள்ளைகளுமே பிடிக்கும். சரி, எந்த பேரன் ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவான்? அவங்கள பிள்ளைகள் எல்லாம் சொல்லிட்டு. சரி, நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் ஏதாவது உண்டா? வேத வசனங்களை வாசிக்கணும், மனப்பாடம் பண்ணணும்ன்றது என்னுடைய விருப்பம். அதனால சிறு குழந்தைகளுமே வேத வசனங்களை கற்றுக்கொள்ளணும், அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். படிப்பார்கள், நல்ல பாடல்கள் அவர்களுடைய ஜீவித்தில் வளரணுன்றது என்னுடைய விருப்பம். இத்தனை பயந்து சிறு பிள்ளைகளிருந்தே கற்றுக் கொடுப்பேன். மனைவி பேரு? உங்களுக்கு எந்த வருஷம் கல்யாணம்? 48ல. அப்போ உங்களுக்கு வயசு என்ன? கல்யாணம் ஆன டைம்ல இந்த மனைவிக்கு உங்க தகப்பனார் பேர்? தாயார்? இப்ப அவங்க இருக்காங்க? இருக்கிறாங்க. இல்ல, எந்த வருஷம்? உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? 3 குழந்தைகள். எத்தனை என்ன பண்றாங்க? எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. 3 பொண்ணு PhD சேஃப்ல இருக்கு. 2வது பொண்ணு கீதா, அவ ஹாய் ஸ்கூல் நைபர் மாப்பிள்ள மூத்த பொண்ணு எல்லாருமே சேஃப்ல இருக்காங்க, முடிச்சுட்டு வந்துருக்காங்க. அதனால கூட வந்துருச்சு. டாக்டர் போனாங்க. மாப்பிள்ளை வந்து அவர் இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஏர்போர்ட் இருக்கிறேன். மருமக வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸ் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? 3 குழந்தை இருக்கு. 2வது பையனுக்கு அவனுக்கு ஒரு பொண்ணு, ஒரு ஆம்பளை. சரி, உங்க மிஸ்ஸஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களா? ஆமா. எங்க? ஸ்கூல் முதல்ல சொன்னது. சரி, அதில் டீச்சராக இருந்தாங்க. அப்புறம் எம்எஸ்டி சொன்னாங்க. அப்புறம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆன உடனே பிரின்சிபல் பிரின்சிபாலா இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. இப்போ எங்க இருக்கீங்க? இப்போ நாங்கள் ஆட்சியில் வந்து ரேஸ் கோர்ஸ் இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 70 இயர்ஸ் என்ன வேலை பார்க்குறீங்க? இல்ல, முதல்ல அக்கௌண்ட் ஹாஸ்பிட்டல். சரி, இப்போ நீங்க
திரு லாண்டஸ் அவர்கள் உங்களுக்கு வந்து அண்டை வேணும். ஆமா. அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு சுவையான சம்பவங்கள், நிகழ்ச்சிகள் அப்படி ஏதாவது நடந்திருக்கா? அண்ணன் வந்து எப்போ சார் 9 போனது ரொம்ப எந்த காரியத்தை ரொம்ப சுகமாக இருக்காங்க. அதேபடி பிரச்சனை ரொம்ப அன்பாக என்ன செய்வாங்க. அதே மாதிரி பிள்ளையா பேட்டி எடுக்கிறாங்க. அங்கே கோபித்தில் படித்தேன். நாங்கள் பார்த்துக்கோம், அவங்க பார்த்துக்காங்க. ரொம்ப பிரியமாக அப்ப அவங்க அந்த 2வது மக ஸ்டேட்ஸ்ல இருக்கிறதாக சொன்னீங்க. நீங்க ஒரு தடவை ஸ்டேட்ஸ்க்கு போயிருக்கீங்களா? சரி. அதனால எல்லாருமே வயசாளி போறவங்க வெளியில ஜாஸ்தி நடமாட முடியாது. ரொம்ப குளிர், ரொம்ப அதனால இப்ப யங் ஜெனரேஷன், தமிழ் ஜெனரேஷன் மாதிரி சன்ஸ் அண்ட் டான்ஸ் வாட் யூ திங்க்? அவங்களுக்கு நாங்க அவங்களும் நல்லா இருக்காங்க, நாங்களும் நல்லா இருக்கோம். வீடு என்ன எப்போது இருந்த இடத்துல இருக்கும். மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். அதனால கடவுளை எல்லாருக்கும் பரவாயில்ல. இந்த குழந்தைகளை முன்னேற்றி படிப்பு சொல்ல முடிச்சு அவங்கள வேலைக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி. உங்க பேர் சத்தமா? கணவர் பேரு மிஸ்டர் ராஜமாணிக்கம். உங்களுக்கு எந்த வருஷம் கல்யாணம்? 1940. ஏஜ் அவங்களுக்கு 28. எங்க கல்யாணம்? உங்களுடைய சொந்த ஊர்? வேலை விஷயமா பக்கம் வந்துட்டனால அப்பா எல்லாரும் இப்ப நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் மதுரை பக்கம். அவங்க உங்க கணவருக்கு? அவங்களுக்கும் சொந்த ஊர் பாளையம். உங்க கணவருக்கு அண்ணன், தம்பி, தங்கைகள் எத்தனை பேரு? 4 brothers, 4 sisters. எல்லாம் ஒர்க் பண்றாங்க. இப்போ வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. உங்களுக்கு எத்தனை brothers? நாங்கள் 4 கேர்ள்ஸ், அண்ணன் கூடப்பட்ட 3 சிஸ்டர்ஸ். ஃபாதர் பேரு? பிஜி செல்லையா. மதர்? மனோன்மி அம்மா. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா வேலை பார்த்தாங்க. எந்தெந்த ஊர்ல வேலை பார்த்தாங்க? அப்பா வந்து முதல்ல மானாமலை ஆர்டினேஷன் எடுத்ததும், அப்புறம் சிவங்கில 18 years, அப்புறம் ஆண்ட் வீட்டில் 2 வருஷம், மதுரையில் வெஸ்ட் வீட்டில் 7 years, ஈஸ்ட் வீட்டில் 7 years, சல்லாப்பட்டில் 5 years, அப்புறம் மேலூரில் 5 years. அப்புறம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க இருக்காங்களா? இப்போ அப்பா வந்து 1971 ஜூலை 1 எக்ஸ்பயர் ஆகிட்டாங்க. அம்மா வந்து டிசம்பர் 7, நம்ம அப்பா 5, அம்மா டிசம்பர் 7, 1973 அம்மா இறந்துட்டாங்க. எங்க இருக்கு? மதுரையில் 2 பேரும். உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பேரு? மூத்த அக்கா மிஸ்ஸஸ் செல்லாட்டி ஜான்சன், 2வது அக்கா மிஸ்ஸஸ் லீஸ் தனசாமி, அண்ணன் மிஸ்டர் சாமி பிஸ்கட், 4வது நான், 5வது மிஸ்ஸஸ் காமி தாம்சன். உங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணி? யார் ஹஸ்பண்டு? உங்க ஒர்க் பண்ணி. எங்க ஒர்க் பண்ணாங்க? முதல்ல அமெரிக்கன் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அக்கௌண்ட் இருந்துச்சு. அப்புறம் அமெரிக்கன் காலேஜ்,
பிற்பாடு கடைசியாக மிஷன் ஹாஸ்பிட்டலில் 8 years ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர். நீங்க எங்க ஒர்க் நான் வந்து நாய்ஸ் மெடிடேஷன் ஸ்கூல்ல 1957 to 87 30 years சர்வ் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டேன். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பிரின்சிபல் ரிட்டையர் ஆகி எவ்வளோ நாள்? 2 years ஆகும். உங்களுக்கு குழந்தைங்க? 3 குழந்தைங்க. ஆண் பெண்? மூத்தது சுஷிலா கிறிஸ்டி, ரெண்டாவது கீதா, மூணாவது சுரேஷ். 2 பிளஸ் எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா? மூத்தது ஸ்டேட்ஸ்ல இருக்கா, 57 ஆகி மறுபடியும் ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க. ரெண்டாவது கீதா வந்து நார்ஸ் அவங்க வந்து இந்தியன் அமையா இருக்காங்க. சுரேஷ் வந்து மறுபடியும் ரேணுகா வந்து பேங்க் ஆஃபீஸ், ஸ்டேட் பேங்க். ஸ்டேட் பேங்க். அவர் ரெண்டாவது மருமகன் இந்தியன் பேங்க். ஸ்டேட்ஸ்ல அவங்க மகளும் மருமகள் என்ன பண்ணுறாங்க? அவங்க 2 பேரும் சயின்டிஸ்ட். யூனிவர்சிட்டியில சயின்டிஸ்ட். யூனிவர்சிட்டி இந்த கவர்மெண்ட் ஆஃப் யூஎஸ், யூஎஸ்ஏ கவர்மெண்ட்ல 2 பேரும் PhD சயின்டிஸ்ட். இப்போ அங்கேயே ரிசைட் ஆகி இருக்கிறாங்க. ஆமாம், அங்கேயே செட்டில் பண்ணியிருக்காங்க, வீடு ஒன்று வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பேரன் பேத்திகள்? சுசி மூத்ததுக்கு இன்னும் பேரன் இல்லை. கீதாவுக்கு 3 கேர்ள்ஸு. சுரேஷ்க்கு பாய் ஒரு கேர்ள். உங்க மூத்த மகனுடைய உங்க சம்பந்தி அவங்களுடைய பேர் சுசியுடைய மாமனார் வந்து மிஸ்டர் பீட்டர் டிஸ்கஸ். அவங்க மனைவிக்கார பேரு மிஸ்ஸஸ் எஸ்தர் டிஸ்கஸ். ரெண்டாவது கீதாவுடைய மாமனார் பேரு மிஸ்டர் எட்மன் தர்மராஜ். அவங்க மாமியார் பேர் மிஸ் பிச்சையம்மாள் தர்மராஜ். சுரேஷுடைய மாமனார் பேரு மிஸ்டர் லூயிஸ் பிள்ளை. மாமியார் பேரு மிஸ்ஸஸ் பேபி. உங்க மாமியார்? எங்க மாமியார் பேரு என் பேரு கமலம்மாள். மாமனார் பேரு சவுதி. இப்ப அந்த உங்க பேரன் பேருக்கு மேல படிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, சின்ன பேர். நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் வந்து இந்த சன்னுடைய ஓன் ஹவுஸ்ல ஆத்துக்கு செட் ஆகிருக்கிறேன். இப்ப அவங்க ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ரொம்ப சொல்லக்கூடிய அளவுல ரொம்ப டச்சிங் ஏதாவது சம்பவங்கள், ஏதாவது நீங்க ஸ்கூலுக்கு செய்த சில நன்மைகள் அது ஏதாவது? அதான் 1957ல நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்டாக சேர்ந்தேன். அப்புறம் 1.5 வருஷத்துல அந்த டீச்சர் வந்து மெட்ராஸ்க்கு மாறி போனோடனே என்னை வந்து ஹெட்மிஸ்டர்ஸ் அவங்களே தான் போட்டாங்க. அப்போ வந்து ஸ்கூல் வந்து பிரைமரி ஸ்கூல் தான், 5th கிளாஸ் வரைக்கும். அப்புறம் அப்பாவுக்கு வந்து எப்பவுமே எங்க போனாலும் பாஸ்டேஜ் கட்டுவாங்க, கோயில் கட்டுவாங்க. ஆனா நான் வரும்போது வெறும் கூரை கட்டலாம், ஒரு ஓட்டு கட்டுறமோ அஸ்பெஸ்டாஸ் பில்டிங் கூட கிடையாது. அதனால எனக்கு வந்து இந்த ஸ்கூலை வந்து பக்கா பில்டிங் கட்டணும் இருந்துச்சு. எனக்கு ஹெட்மிஸ்டர்ஸ் கரஸ்பாண்டன்ட்ட நான் பில்டிங் கட்டணும்னு சொன்னேன். அப்போ அவங்க வந்து சரி சொல்லி கிளாஸ் பண்ணிட்டாங்க. அதனால கடவுள் இருக்கிறதுல பேரண்ட்ஸ் தொழிற்சாலையும் ஸ்டாஃப் நிறைய ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி முதல்ல 5th கிளாஸை வந்து அப்கிரேட் பண்ணி மிடில் ஸ்கூல் ஆகினேன். அப்புறம் மெட்ரிக் ஸ்கூலும் ஆகிடுச்சு. அப்புறம் 8th 10th வரைக்கும் நான் ரிட்டையர்ட் ஆகும்போது தான் 10th ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதிட்டாங்க. அப்புறம் 11th நான் ரிட்டையர் ஆகிற வருஷமே எல்லா கரஸ்பாண்டன்ஸ் கம்யூனிகேஷன் செஞ்சு ஹையர் செகண்டரி வந்து இப்போ வந்து அந்த ஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஸ்கூல் முன்னால் வெறும் கூட தான், ஒரு பில்டிங் கூட கிடையாது. இப்போ வந்து எல்லாம் பக்கா பில்டிங்ஸு. அப்புறம் எங்கள் லாஸ்ட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸில் 4.5 lakhs ஒரு லேபரேட்டரி, 2.5 lakhs லைப்ரரி, அது ஒரு பக்கா பில்டிங். அதனால் எனக்கு வந்து ஒரு 30 years சர்வீஸில் நம்மகிட்ட கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன ஸ்கூலில் ஒரு நல்ல ஸ்கூலாகி பப்ளிக்கு சர்வ் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலாக கொண்டு ஒரு ஜாப். அதனால கடவுளுக்கு நன்றியாகவும் மனசில்
அந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனால இப்ப மதுரையில அந்த நாய் ஸ்கூல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு முழு முயற்சி நீங்க எடுத்து அந்த கட்டடத்தை கட்டியிருக்கீங்க. கடவுளுடைய கிருபை கூட இருக்கு. இப்போ நம்ம இங்க இந்த டேட்டுக்கு இங்க 16வது நினைவு நாள் திரு லாண்டீஸ் நினைவு நாளுக்கு வந்திருக்கோம். அவங்க எந்த முறையில உங்களுக்கு ரிலேட்டிவ்? அக்கா வந்து இந்த அப்பா கூட பண்ண அத்தை, மூத்த அத்தையுடைய 2வது மகன், அதனால அத்தை மகன். அதுல எங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, எங்க அத்தை மகன் விட எங்க சொந்த சகோதர மாதா சின்னல இருந்து அவங்க வளர்த்தவங்க. அதனால அவங்க எப்பவுமே நான் அக்கா மாதிரி நினைக்க மாட்டோம், அண்ணன் மாதிரி தான். அதுலயும் நான் ஒரு விசேஷத்துக்கு நான் எப்பவும் நினைப்பேன். அக்கா மாதிரி வந்து என்னோட ரொம்ப அன்பா என்னை ரொம்ப ஒரு பிரியத்தோட சொல்லப்போனா அவங்க எங்களை வளர்த்து வந்தாங்க. மாமா அத்தைன்னு எங்க அப்பா அம்மா மேல ரொம்ப பிரியமாட்டாங்க. எங்க அப்பாவும் மருமக்கள் மேல ரொம்ப விசேஷம் வச்சிருந்தாங்க. அப்புறம் நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கால 3rd கிளாஸ்ல ஹாஸ்டல். அப்போ அக்கா அம்மா 3 பேர் வாரம் சைக்கிள்ல பழக்கூடைய வச்சுக்கிட்டு இந்த அக்கா ப்ளூ போட்டு, லாண்டி சத்தா வந்து கிரவுண்ட் போட்டு, ஜான்சன் வந்து ரெட் ஷர்ட் போட்டு. ஆனா நான் தூரத்துல இருந்து அக்கா அம்மா படம் உண்டாங்க. நான் சின்ன பிள்ளைதான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். அந்த 3 போட்டோ சிக்னல் அதை நான் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிறது. இதை தவிர உங்களுக்கு அவங்க கூட பெர்சனலா ஏதாவது டச்சிங் லைஃப்ல சோசியல் ஒர்க்ஸ்ல அப்படி ரிமெம்பர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏதாவது சம்பவம்? அதாவது இந்த மலையப்பட்டி ஃபங்க்ஷனுக்கு மாமா கல்றைக்கு அப்புறம் ஆட்சி கல்றைக்கு எல்லாம் வருவோம்ல, அப்பா என்ன செய்வாங்க, அக்கா லாண்டி வந்து எங்களை ரொம்ப சின்ன பிள்ளைங்க இருப்போம். 5 வயசு, காந்தி ஒரு 3 வயசு. அதனால அக்கா கையை பிடிச்சி நாங்கள் 2 பேரும் ஓடுவோம். இந்த ஒவ்வொரு தென்னை மரத்துக்கிட்டே கூட்டிட்டு போவாங்க. வெட்ட சொல்லி இளநீ குடிக்க சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பனை மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போவாங்க. நொங்கு எடுத்து அது கல்லு நாங்கள் அக்கா போடுற சொல்லுவாங்க. இளம் நாங்கள் குடிக்கணும். அதுபோல இளநீ வந்து நல்ல டேஸ்டான தண்ணின்னு அதை குடிச்சிட்டு இப்போ இளநீ நல்லா இளநீ அந்த மாதிரி அக்கா எங்களை கூட்டிட்டு போவாங்க. அதை நான் எப்பவுமே இந்த மலையப்பட்டிக்கு வரும்போது அப்புறம் இந்த 3 பங்களா அதெல்லாம் நான் நினைவு வச்சுக்கிறேன். அதான் அக்கா அம்மாரை வந்து எப்பவுமே எங்களுக்கு மறக்க முடியாது. ஏன்னா சின்ன பிள்ளைந்து எங்க அக்கா மாரி அண்ணன் மாதிரியே சொல்லிட்டேல்ல, அவங்க கையை பிடிச்சிதான் போடுவாங்க, கூட்டிட்டு போவாங்க. எங்களை பிரியத்தோடு எப்பவும் பார்ப்பாங்க. நாங்க கல்யாணம் பண்ண பிற்பாடும் எங்க வீடுகளில் வந்து எங்களை பார்க்க கொள்ள எங்க பிள்ளைகள் விஷயத்துல இன்ட்ரெஸ்ட், அவங்க படிப்பு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட். அதுவரை எப்படி அவங்க மாமா அத்தைன்னு எங்க அப்பா அம்மாவை அக்கா அம்மா நினைச்சு அவளை பிரியமா வச்சுக்குவாங்களோ, அதுவரை எங்க அப்பா அம்மா பிற்பாடு எங்க அப்பா அம்மா எல்லாருமே எங்க மேல ஒரு அன்போட இருந்து எங்க விஷயங்கள்ல ரொம்ப சிரத்தை காமிப்பாங்க. அவங்க அப்போ திரு லாண்டீஸ்வரன் மனைவி ஆனிஸ்வரன் அவங்க எந்த முறையில அவங்களும் எனக்கு பெரியப்பா மகன். நான் ஏற்கனவே சொந்தம், அதனால பெரியப்பா மகன். இது வந்து சொந்த அத்தை மகன், அவங்க பெரியப்பா மகன். அப்புறம் அந்த சமாதான அக்கா இருக்காங்களா, ஆனி அக்காவோட தங்கச்சி, அதை இப்ப கூட அவர் சொன்னேன். அவங்களை பார்க்கும் போதுலாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம். அதனால அவங்க வந்து இந்த வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப சத்தம் போட்டு மேரி சமானமாக்கினா ரொம்ப சத்தமா சொன்னாங்க. அதை எப்போ அப்பா சொல்லி சொல்லுவாங்க. அதான் அக்கா சொன்னாங்க, பார்த்த உடனே மேரி சமானமாக நான் தான் நினைவுப்படுத்துவேன். இப்போ அவங்க மகள் மூத்த 2வது பையன், அடுத்த மகள் வந்து ஸ்டேட்ஸ்ல இருக்கிறதாக சொன்னாங்க. நீங்க ஸ்டேட்ஸ் போகணும்னு ஆசைப்பட்டீங்க? மகளும் மருமகனும் வரதான் சொல்றாங்க. எங்க 2 பேருக்குமே அந்த கிளைமேட் பிடிக்காதனால எங்களுக்கு போகணும்னு ஆசை இல்லை. இருந்தாலும் சம்மர் டைம்ல ஒரு தடவை போயிட்டு வரலாம். எல்லாரும் சொல்றாங்க கடல் சுத்த எப்படியா, ஆனா எங்களுக்கு வந்து ஒரு ஆசையே வரமாட்டேங்குது, போய் பார்க்கணும்னு விருப்பம் இல்லை. அந்த கிளைமேட் ஸ்டார்ட் பண்ண மாட்டோன்னு ஒரு நினைவு. இயர்லி ஒன்ஸ் அவங்க இங்க வந்து வருவாங்க. இப்போ ரீசெண்டா இப்போ வந்தாங்க. இப்போ மகிழ்ச்சி இப்போ அக்டோபர் 20க்கு வந்தாங்க 2 பேரும். மரமே வந்து 1 மணிக்கு நாமக்கல் போயிட்டாங்க. சுசிமாவை நாங்கள் எல்லாத்தையும் போய் மெட்ராஸ் 29 நவம்பர் 29 அனுப்பிச்சிட்டு ஃபர்ஸ்ட் தான் மதுரை போயிருந்தோம். அவங்க பேரன் பேத்திகள் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பேரன் பேத்தி யாரு? எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஆனா சித்திமாவை நான் பிறந்ததுன்னு 5 years என்னோட, அதனால அவ வந்து அவங்க வீட்டுக்கு அவங்களோட பிரிவு எனக்கு கொஞ்சம் பேர் பண்ண கஷ்டம். எல்லா பேரை பேத்தி ஈக்குவலா பிடிக்கும். மருமகள் இந்த மருமகள் எனக்கு மகதான்.
என் மருமகளும் எனக்கு மகங்க தான். அவங்களும் எங்களை நல்லா பிரியத்தோட இருக்காங்க. எங்களுக்கும் அவங்க பிள்ளைகளோட பிள்ளைகள் எந்த வேற்றுமையும் இல்லை. இப்போ நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க. நான் மதுரையில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், கண்கூடாமல் பார்த்துருக்கோம். நீங்கள் நிறைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் மற்ற இதெல்லாம் இருந்து நிறையா நன்மைகள் ரிலேட்டிவ்ஸு மற்ற எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சிருக்கீங்க. இப்போ ரிட்டையர் ஆன பீரியடில் நீங்கள் எப்படி அதை வந்து நீங்கள் எப்படி உபயோகப்படுத்துறீங்க? அதான் எனக்கு நான் எல்லாத்துக்கும் அதான் சொல்கிறேன். ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னு நான் இன்னும் ஃபீல் பண்ணவே முடியல. இன்னும் த்ரோட் பிஸியாக தான் இருக்கும். மார்னிங் டு நைட் என்னமோ செஞ்சுட்டு இருக்கேன். இல்லை ஏதோ மீட்டிங்ஸ் இப்போவும் நான் லெப்ரஸியில் வைஸ் பிரசிடென்ட் இருக்கேன். அந்த மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுவேன். கூட அந்த என்எம்எஸ் ஐஎம் போர்ட் ஆஃப் மிஷன்ஸ் இப்படி மீட்டிங்ஸ் போவேன். அப்புறம் இப்பவும் யாரும் ஏதோ உதவி கேட்குறாங்க, கலெக்டரை பார்க்கணும்னு கேட்குறாங்க, கமிஷனரை பார்க்கணும்னு கேட்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு வேலை வாங்கியிருக்காங்க, அப்படி சம்மந்தமான சில சமயம் வெளியே போயிட்டு வருவேன். அதனால நான் இன்னுமே ரிட்டையர்ட் லைஃபு ஒரு போர் அடிக்குது இல்லை கொஞ்சம் நேரம் டல்லா இருந்தோட இல்லை. சொல்லப்போனா பிஸி ஐ ஆம் இன் வாட் ஆஃப் டைம் டு ஃபுல்ஃபில் மை ட்ரீம்ஸ் அப்படிதான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். அது ஒரு வழிக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் நினச்சிருக்கேன். அப்படி லைஃப்ல ஆகும். நீங்கள் வந்து ஒரு ரெவரன்ஸுடைய டாக்டர். இப்போ வந்து ஊழியத்துக்காக நீங்கள் உங்கள் ஓய்வு நேரங்களில் ஒரு பகுதி ஒதுக்கி அதையும் செய்வாங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப வெளியே போய் செய்ய முடியாட்டிலும் எல்லாருக்கும் என்எம்எஸ் ஐஎம் போர்ட் ஆஃப் மிஷன்ஸ் எல்லாத்துக்கும் ரெகுலர் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவேன். நண்பர் விசேஷம் கூட அந்த மாதிரி. அப்புறம் கோயிலில் வந்து பில்டிங்காக ஃபண்ட்ரைஸ் பண்ண சொன்னால் நிறைய புக்ஸ் வாங்கி கொண்டு அதெல்லாம் விற்று கொடுத்துருவேன். அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவேன். அப்புறம் இந்த காலேஜ் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுவேன். சில டைம் வந்து இந்த மதர்ஸ் மீட்டிங் அப்படி பேசுவேன். அப்புறம் சில சமயம் இந்த மாதிரி சிக் பேஷண்ட்ஸ் பார்க்குறது, ஹாஸ்பிட்டல் விசிட் அப்படியே செய்வேன். இன்னும் வந்து எனக்கு நிறைய நேரம் கிடைச்சிச்சுன்னா நான் கடவுள் ஏவாஞ்சலிஸ்ட் ஒர்க் அப்படி செய்ய இஷ்டம் தான். ஆனால் நான் அப்படி ரொம்ப தூரம்லாம் வெளியே போகிறதில்ல. எனக்கு பிள்ளைகளும் அந்த ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் லிமிட் நீங்கள் உங்கள் பேரன் பேத்தி மற்றவங்களுக்குலாம் நீங்கள் என்ன அப்போ வருங்காலம் வந்து அதாவது வி கேனாட் எக்ஸ்பெக்ட் வாட் வில் ஹேப்பன் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ இருக்கிற ஸ்டேஜில் அவங்களுக்கு கூறக்கூடிய அறிவுரை என்ன? எனக்கும் அதெல்லாம் எப்படின்னா பிள்ளைகள் வந்து சிறு வயதிலேருந்து முதலாவது கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளா அவங்க நல்ல வளர்ப்புல வளரணும். அதுக்கு பெற்றோர் தென்படணும்னு நான் அவர்கிட்டே சொல்றது. நான் ஜெபத்துல கடவுளை ரொம்ப வேண்டுவேன். எந்த பேரை பற்றி மட்டும் இல்லை, நம்மளுடைய சிறு குழந்தைகள் எல்லாருமே சிறு வயதிலிருந்து கடவுளுக்கு பிரியமான வழியில வளரணும். எந்த விதத்துலயும் அவங்க வழி விலக்கி போயிடக்கூடாது. இதுக்கு கர்த்தருடைய ஒத்தாசை பிள்ளைகளையும் அப்படிதான். சின்ன எல்லா விஷயங்களும் பெற்றோருக்கு கீழ்ப்படியும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படியும், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். கூடிய மட்டும் அவங்களுக்கு எது தவறோ அது செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளைகளாக நம்ம குடும்பமே ஒரு நல்ல பேர் எடுத்து பின்னாலேயும் ஒரு கடவுளுடைய ஊழியம் கோயில் பில்லர்ஸ் மாதிரி வந்து அந்த மாதிரி விஷயத்துல இன்ட்ரெஸ்டட் ஆகி சின்னதுலேருந்தே அந்த விருப்பத்தோடு அவங்க நடந்து வரணும்னு எனக்கு ஆசை. அதனால நான் அதை ஜெபத்திலே வைக்கிறது அவங்களுக்கு நான் சொல்லுவேன். இந்த நான் கேள்விப்பட்டது வந்து இந்த குடும்பங்களில் வந்து இந்த 30ஆம் தேதி எல்லாரும் நீங்கள்லாம் ஒன்றா அந்த பழையப்பட்டிங்கிற இடத்துல வந்து நீங்கள் எல்லாம் கூடி வந்து அதை செஞ்சுக்கிட்டு வர்றீங்க. இது வரைக்கும் செய்துட்டு வர்றீங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எனக்கு நீங்க வருங்காலத்துல அது எப்படி இருக்கணும்னு நீங்க பிரியப்படுறீங்க? வந்து இது எனக்கு வந்து மாமாவை தெரியாது, அத்தை மேரிய தெரியும். அப்போ அத்தை பிரியப்பட்டு அத்தையோடைய ஜீவகாலம் செஞ்சு வந்தாங்க. அத்தை அம்மாவும் எல்லாரும் ஆரம்பித்தாலாம் இருக்கும்போதே புஸ்தகம்லாம் இருக்கும்போது அப்படி செஞ்சு வந்துட்டாங்க. ஆனால் எனக்கு பெரியவர்கள் இஷ்டப்பட்டு செய்து வந்ததுனால கடைசி வரைக்கும் நான் வரும் ஒரு ஜெனரேஷன்ஸும் அப்படியே அதை செய்து வரணும் அப்படின்னு. ஏன்னா இது பெரியவர்கள் இஷ்டம், அத்தை அது மாதிரி ரொம்ப பிரியப்பட்டதுனால அப்படி செய்து வந்தது நல்லது. அதை விட்டுறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அத்தை வீட்டில் தான் அது ஒரு ஒழுங்கா நடத்தாங்க. லாண்டிஸ்தாங்க இப்போ வந்து அதனால அந்த இதை விட்டுற வேண்டாம். ஏன்னா இப்போ இது நடக்கும்போது
போது நம்ம உடனே மற்ற நாள் நினைக்காம இல்லை, ஆனா இன்னைக்கு விசேஷமா அத்தான் நினைக்கிறோம், அவங்களோட குணாதிசயங்களை நினைக்கிறோம். அப்புறம் அதை அவங்க பிள்ளைகள் பேர் பெரிய இன்னும் கூட்ட பிள்ளைகள் எல்லாருமே அவங்கள பற்றி சொல்றத கேட்டுட்டே வர்றாங்க. அதனால அதை விட்டுறக்கூடாது, அது தொடர்ந்து இருக்கணும். அங்கேயும் அத்தையை பற்றி மாமா பற்றி தாத்தா ஆச்சி பற்றி எல்லாம் சொல்லும் போது நம்ம வர ஜெனரேஷன்ஸ்க்கு தெரியணும். அவங்களும் தங்களுடைய பெற்றோர்களையும் தங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸையும் எப்படி கனம் பண்ணணும் அப்படிங்கிறதும் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குது. பெரியவர்களை அவங்க இருக்கையிலும் கனம் பண்ணணும், இறந்த பின்னாலும் கனம் பண்ணணும். அவர்கள் செய்த நன்மையான காரியங்களை நம்ம யோசித்து பார்த்து நம்மளும் அவங்க நாடு கொஞ்சம் அளவாவது அவங்க நாள் நல்லவர்களாகவும் அவங்களோட நல்ல பண்புகளை நம்ம உடையவர்களாக இருக்கணும்ல. அந்த நாளை நம்ம விசேஷமா நினைவு தான் அந்த சிறு பிள்ளைகள் தெரிய வருது. அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி அடுத்தடுத்து சொல்றாங்க. ரெண்டாவது அண்ணனுக்கு ஒரு வேதவாக்கியத்தை ஒரு சத்தியத்தை எடுத்து இன்னைக்கெல்லாம் அருமையா நான் அதை புள்ளி வந்தேன். ஆனா நான் ஒரு பாட்டு பேசினவங்க நல்ல அருமையான சத்தியங்களை பேசினாங்க. அப்ப நம்ம கேட்கற எல்லாரும் அதை பயன்படுறோம். அதனால நல்ல வழக்கம் செய்து வரதான் இன்னொன்று உங்களுடைய லைஃப்ல நான் கேள்விப்பட்டது நீங்க ஒரு சேலஞ்சா எடுத்து ஒரு MA டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்கிற நோக்கத்தோட நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க, கரெக்டா? இப்ப அது அந்த நீங்க காலம் கடந்து அதை படிச்சிருந்தா கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு அதை நீங்க அந்த ஒரே நோக்கத்தோட அதை அடைஞ்சு அந்த நீங்க வேலை பார்த்த அந்த நாய் ஸ்கூல்லையும் அந்த பேரை நிலைநாட்டிட்டு அதுல வெளியே இருக்கீங்க. அந்த டைமும் அவங்களுக்கு எப்படி இருந்தது படிக்கக்கூடிய அந்த? ஏன்னா நீங்க அங்க ஒர்க்கையும் பார்க்கணும், இங்கேயும் படிக்கணும், அங்கேயும் டென்ஷன்ஸ் ஆகும், இங்கேயும் படிக்க முடியாது இல்லையா? அப்ப நீங்க எப்படி அதை கம்ப்ளீட் பண்ணீங்க? அதாவது எனக்கு ஒரே நோக்கம் முடிக்கணும், ஒரே சிட்டிங்ல முடிக்கணும். எனக்கு சின்ன வயதுல எந்த படிப்பும் வீணானதில்லை. அந்த நோக்கத்தை அந்த ஆவலும் அந்த வில் பவர் இருந்ததுனால அதே நேரத்தில் எனக்கு ஸ்கூல் ஒர்க்கை ஷேர் பண்ணக்கூடாது. அதனால நான் முதல்ல அப்கிரேட் பண்ணல. ஸ்கூல் ஒர்க் நிறைய ஷேர் பண்ணிடுவோமோ ஸ்கூல் டைம். அதனால நான் எப்போ இருக்கேன் 12 o'clock வரைக்கும் ஸ்கூல் ஒர்க் பார்ப்பேன். 12 to 2 எவ்ரி டே நைட் தான் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த மாதிரி எல்லா மாதிரி எல்லாரும் பிள்ளைகளும் அதான் நானும் நம்ம பிள்ளைகள் சில பேரு இப்போ டிகிரி எடுத்தாலுமே சொல்லுவேன், நான் இவ்வளவு வயசுல நான் செய்தது உங்களுக்கு முன்மாதிரி. அதனால நீங்க வேலை பார்த்துக்கிட்டே நீங்க எப்படியும் டிகிரி எடுத்தோம்னா பின்காலத்துல அது இல்லாம முடியாது அப்படின்னு சொல்லுது. அதனால எல்லாரும் முன்னேறி வரணும், அப்டேட் பண்ணணும், நல்ல டிசீஸ் எடுக்கணும், வாழ்க்கையில் நல்லா இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. பிள்ளைகள் எல்லாரும் நம்ம மேல புரிய வச்சுக்கணும், எல்லாருமே நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு. அது நம்ம சின்ன பிள்ளைகள் யாருமே கொஞ்சம் படிப்போட நிறுத்தக்கூடாது. இப்போ வேலையில இருந்தாலும் அவங்களுக்கு படிச்சு அப்டேட் பண்ணணும். ஆனா நம்ம ஒரு மனசு வச்சு நம்ம படிக்கும் போது அப்படின்னால வித்தியாசம் விட்டு சாப்பாடு கல்யாணம் பண்றதுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுங்களா? உங்க பேர் என்ன? உங்க தகப்பனார் பேரு? நீங்க உங்க அம்மா பேரு? நீங்க எத்தனை பேரு பிள்ளைகளா உங்களுக்கு? 3 பேரு. பேரு உங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அம்மா எந்த ஊர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க? சிறுகுடி, சேர்ந்தமங்கலம், அந்த வேம்பரளி, இந்த பக்கம் மலை இருக்கிற ஊர்லாம் பாஸ் இருக்கிறோம்னா வேலை சுத்திட்டு இருந்தாங்க. நான் கேட்கனாலும் படிச்சேன். அவங்க அம்மா கூடவே இருந்தாங்க. இல்ல அவங்க வேலை பார்த்தாங்க. அவங்க வேலை பார்த்தாங்க. வேலை மாட்டாங்க. நீங்க உங்க பூர்வீக ஊரு திருநெல்வேலி. அப்பாவுடைய ஊர் பன்னீர்புரம், அம்மாவுடைய ஊர் பாளையப்பட்டை. நீங்க உங்க தம்பி ஒருத்தர், தங்கச்சி ஒருத்தர், இப்ப அவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தம்பி தங்கச்சி கெட்டுத்துல இருக்கா. கொஞ்சம் அவருடைய ஹஸ்பண்டுடைய
பென்ஷன் இருக்கு, நிலம் லேண்ட் இருக்கு, வீடு. சரி, தம்பி எந்த வருஷம் இருந்தாரு? அவரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இப்போ உங்களுக்கு எந்த வருஷம் மேரேஜ் ஆச்சு? 1938. அப்ப நீங்க மேரேஜ் எந்த ஊர்ல? வலையப்பட்டியில. நீங்க உங்க கணவர் திரு லாண்டிஸ் அவர்களை எப்படி எந்த ஊர்ல வந்து உங்களை அவங்க பார்த்தாங்க? பெண் பார்க்க சின்ன பிள்ளைங்களே சரி, அதுல எதுவுமே பாக்குறதா இல்ல. அதனால இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளை. இப்ப சின்ன வயசுல உங்களுக்கு பிடிக்கும் அவங்கள? சின்ன வயசுல இதெல்லாம் தெரியாது. அந்த அத்தை மகன் 6 பேர் எங்களுக்கு உண்டு. அந்த 6 பேர் எங்களுக்கு நினைச்சிட்டு அவங்க பார்க்கலாம் வாங்கிட்டு வந்து தேவத்தானா நிறைய கேப்பநாள் வருவாங்க. இவ்வளவு ஜாமான் நிறைய வாங்கிட்டு வருவாங்க. நாங்க எல்லாரும் செலவுட்டி மீசு நாங்க எல்லாரும் இருந்து விசிட்டர்ஸா இருந்து சாப்பிடுவோம். அப்ப அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் நத்தத்துல ஒர்க் பண்ணிட்டு. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அவங்க எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க? நீங்க நத்தத்துல ஒர்க் பண்ணீங்க. அப்ப அவங்க வலைய விட்டு நீங்க தனித்தனியா இருந்தீங்க? அப்பா காலையில் நான் இருந்தேன். ஏன்னா நான் கீழே ஊர்ல இருக்கும்போது 2 மாசம் போட்டாங்க. அப்ப வந்து இல்ல அப்ப வந்து காட்டுவெளி இன்ஸ்பெக்டர்ஸ் நம்ம சொந்த கல்யாணம் பண்ணாங்க. வந்த உடனே நீ யாருமா அவங்க போர்வீல் சொல்லும்போது பாலை விட்டு யாருடைய பேசி யாரும் மரம் கேட்டாங்க. நான் அண்ணமாச்சுடைய அப்புறம் ராமநாத் ஆச்சுடைய பேசியா உனக்கு என்ன வசதி கேட்குது? உடனே நான் உனக்கு டிரான்ஸ்ஃபர் விடுறேன். 3 நாளைக்கு டிரான்ஸ்ஃபர். நான் அப்பா சிறுவியலுக்காக நக்கத்து வந்தோடனே அப்பா செல்லாண்டு இருந்தாங்க. அவங்க தான் செல்லாருன்னு அவங்க நானும் வருஷம் மாதிரி ஒர்க் பண்ணோம். அவங்க முஸ்லீம் ஸ்கூல்ல அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அண்ணன் தான் எல்லாம் கலக்கலாம் சொல்லுவாங்க. உங்க கணவர் வகையில எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர். இப்ப அப்ப உங்க மாமியார் பேரு? உங்க மாமனார்? இப்ப இருக்காங்களா அவங்க? உங்க மாமியாரை பத்தி நீங்க என்ன சொன்னீங்க? மாமியார் மாதிரி கெட்டுக்காரு யாருமே அவங்க வந்து ரொம்ப 6 மக்களை நல்ல முறையிலே வளர்த்து ஒருத்தரையாவது அவரு கஷ்டப்படுற நிலைமையிலே வைக்கல. 6 பேர் நல்ல இன்டெலிஜென்ட்டா படிச்சு வளர்ந்து நல்ல பெண்களை பார்த்து சொந்த பெண்களை கல்யாணம் வச்சாங்க. அப்ப அவங்க கணவன் அந்த உங்க கொழுந்தனார் 5 பேருடைய மனைவிகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாமே உங்களுக்கு சொந்தம். அவங்களை பத்தி நீங்க என்ன? எல்லாரும் 5 பார்ப்போம் வந்தா ஒருத்தர் கட்டிச்சு. மாமியாரு ரொம்ப அன்பானவங்க. எந்த விதமான பிழைக்க வழிகாட்டு. நான் கேள்விப்பட்டது உங்க மாமியாருக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமாங்க? என்னுடைய மோர் தயிர் அதெல்லாம் மட்டும் பிரியம். இது சண்டையும் பாட்டி எனக்கு வந்து நான் மாமியார் சொல்லி பாட்டி பையன்லாம் கேள்வி செய்வாங்க. ஏன்னா நாங்களாம் ஆட்சி கொடுக்குறோம், நீங்க என்ன பாட்டி இருக்கீங்க? ஆமா, நீங்க எல்லாம் ஆட்சி எங்க அப்பாவுக்கு அத்தை, நான் இப்ப அத்தை கொடுக்குறேன். எங்க அப்பாவுக்கு சொந்த தாய் மாமா அப்படின்றதுனால அவங்க அத்தையை கொடுத்துட்டேன். நானும் போய் அத்தை கொடுத்து நான் பாட்டி. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைங்க. எத்தனை பையன்? ஒரு பையன், முதல் பையன், 2 பையன். என்ன பண்றாங்க? முதல் பையன் ரெண்டாவது அரேபியா அவங்க ஆபரேட்டர் 2 பேருமே அரேபியா போயிருந்தாங்க. மறுபடியும் மகன் இங்க இருக்கிற மதுரையில மருமைய இங்க ரிட்டையர்ட் ஆகி வரப்போறாங்க. கடைசி மக மாப்பிள்ள வந்து பேங்க் ஆஃபீஸர். அதனால அவர் ஒர்க் பண்ணாரு. அவ படிச்சிருக்கும் போது ஒரு பாடத்தை எழுத மாட்டேன் ட்ரைனிங்ல. அதனால விடுபட்டு அவங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்களா? யாருக்கு? செல்வராஜுக்கு 2 பிள்ளைங்க.
தான் மகளுக்கு. 2வது பிள்ளைக்கு ஒரு ஆண் பையன். அடுத்தது ஸ்டெல்லாவுக்கு ஒரு ஆண் பையன். அவங்க பேரெல்லாம் என்ன? அவங்களோட பேரு செல்வராஜ். இல்ல பேரன் பேருக்கு பேரா பேரு ஹெர்பர்ட். அடுத்தது செல்வராஜ். 2வது பெண்ணுக்கு ஷீலா. அடுத்தது எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க, ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க. உங்க பேரன் பேத்திகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேரன் பேத்தி நல்ல பிள்ளைங்க தான், அன்பான பிள்ளைங்க, ஆட்சியர் நேசிப்பாங்க. சமயத்துல சேர்த்த வரும்போது ஆட்சியர் உங்களை அன்பா வச்சுக்கிறாங்க, ரொம்ப அன்பா வச்சுருக்காங்க. நான் சில டைம் கேள்விப்பட்டிருக்கேன், பென்ஷன் காசு வாங்கின உடனே உங்களை போட்டு நச்சரிச்சு வாங்குவாங்க. அது மாதிரி அன்பு செலுத்துவாங்கல்ல, காசு வாங்க அன்பு செலுத்துவாங்கல்ல. காசு கையை பிடிச்சிட்டு பெட்டிட்டு கொண்டு போய் எடுங்காச்சுன்னு வாங்கிட்டு இப்ப நீங்களும் மாசம் மாசம் அவங்களுக்கு கொடுப்பீங்க. சரி, இப்போ உங்களுக்கு அந்த கல்யாணம் ஆன டைம்ல நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நீங்க நத்தத்துல வேலை பார்த்ததாக நீங்க சொன்னீங்க, மாமா வந்து வளைய வெட்டில. அப்ப நீங்க எப்படி நீங்க தனித்தனியாக இருக்கும்போது மந்திரியா இருக்கும்போது நீங்க தனியா பிரிக்கப்படக்கூடாது, 2 பேர் இணைக்கப்பட வேண்டும் சொல்லி உடனே அவங்க எழுதி 1 வாரத்துல டிரான்ஸ்பர் கொடுத்து நத்தத்துக்கு மாத்தி பாய்ஸ் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணாங்க. ராயப்பத்தான் இவங்க எல்லாரும் ஒண்ணா ஒர்க் பண்ணாங்க. இந்த ஊருக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? இதுக்கு வந்து 33 வருஷம் ஆச்சு. இது நீங்களா கேட்டு இந்த ஊருக்கு வந்து? நாங்க ஆமா, எங்களுக்கு வளையப்பட்டியில ஒரு சிக்கான ரோடு வந்து இல்லை, ஒரு ரோடு உள்ள இடங்களை கொடுன்னா இந்த நீங்க வந்தப்ப இந்த ஊர் நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையா இருந்துச்சு. நாங்க வந்த பிறகு நிறைய சீர்திருத்தம். அப்ப நீங்க வந்து இந்த ஊருக்கு வந்தப்பவே இந்த வீடுல இருந்தீங்களா? இந்த ஊருக்கு வந்தப்ப அந்த ஸ்கூலுக்கு வந்திருந்தோம். ஸ்கூல்ல வந்து எல்லாம் ஜாமான் இருந்துச்சு, 2 வண்டி மாடு, எங்க மாமியார் பாட்டி வந்துட்டாங்க, எல்லாரும் வந்து இறங்கணும். நான் உடனே பார்த்து ஸ்கூலை பார்த்து கண்ணீர் நான் உடச்சு ஓடுகள்லாம் போயிட்டு ஏன்னா இந்த ஊருக்கு பாட்டிட்டு போனா மாமியார் சொன்னாங்க, ஏம்மா எங்க வந்து நான் நெல்லடி உண்டு கல்லடி உண்டு 2 உண்டு, நீ அழுதாது உடனே மாமா அழைச்சிட்டாங்க. உடனே அழைக்கவே நேரம் ஸ்கூலுக்கு வந்துட்டார், மாட்டிட்டார். பள்ளிக்கூடல மரங்கள்லாம் தூங்கிட்டு பிள்ளைகளாம் உட்கார முடியாது. அப்ப சொன்ன காய்ச்சி ஏன் நேரம் வந்தாங்க நான் ஸ்கூல்ல ஓட்டேன். உடனே கூப்பிட்டு நீங்க வந்து உடனே முடிச்சிருக்கு இதே இடத்துல குவார்டர்ஸ் கட்டணும். அதுக்குள்ள குவார்டர்ஸ் கட்டு வரைக்கும் அந்த ஒரு வெராண்டாவை தடுத்து கொடுத்து அங்கே வேண்டும் கிச்சன் வேண்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே எனக்கு செய்து ஸ்கூலுக்குள்ளேயே 2 வருஷம். இந்த ஊருக்கு நீங்க வந்த பிறகு ரொம்ப முன்னேற்ற பள்ளி சொன்னார். சரி, இப்ப வந்து நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க, இந்த ஓய்வு நாளெல்லாம் நீங்க எப்படி பொழுது எப்படி என் மகனுக்கு மகனாவது பேரனாவது இந்த மிஷன் தருவாங்க. அதனால அவருக்கு மாதிரி சாப்பாடு கொடுக்கணும்ல, அதனால வேலையில கொஞ்சம் வந்து நான் இங்கே இருக்கிறதுனால பிள்ளைங்க வந்த பிள்ளைங்க கொஞ்சம் நினைச்சு அந்த சமையல் சமைச்சு சாப்பாடு கொடுத்து சாப்பாடு. வேற நீங்க இந்த ஊர்ல வந்து இந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்துல வந்து மகளிர் சங்கத்துல வேலை செய்யறேன். இப்ப நேரத்துல உடனே எங்க ஆயா இருக்காள், அவன் மகளுக்கு அந்த படிச்சவ அந்த நீங்க உங்க பேரம் பேத்திகள் இவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றீங்க? எப்படி வருங்கால சந்ததிகள் எப்படி இருக்க போறாங்க, எப்படி இருக்கணும், அதை பற்றி ரொம்ப கவலையா இருக்கு. மகன் பிள்ளை அவன் என்ன செய்வான் என்ன மருமகெல்லாம் படிக்கணும், கடவுள் ஞாபகம் நாங்க ஜெபிச்சுட்டு கடவுள் கூப்பிட்டு. இப்போ உங்க 2 மகள் இருக்குன்னு சொன்னீங்க, 2 பேரும் மதுரையில இருக்காங்க.
நீங்க எப்படி அவங்க நீங்க மாசத்துக்கு வந்து பார்த்து அதுக்கு நேரம் என்ன எப்படி அந்த வழியான்னு பார்ப்பேன். நான் விழுந்துட்டேன், அதனால ரொம்ப பிரயாணம் பண்ண முடியாதுல்ல. இந்த பழம் காட்டுறேன்.